ஆர்ப்பரித்து வருகிற மக்கள் அலை, வரவேற்பு கொடுக்கின்ற இளைஞர் இளம்பெண்களுடைய நிலை, இதை காணுகிற போது முதலிடம் இரண்டாவது இடம் என்பது அல்ல, உலகத்திலே செல்வாக்கு மிக்க யார் என்பதை ஆய்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதிலே பார்க்கின்ற போது முதலிடத்தை பெறுபவர் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி தான் என்பதை புள்ளிவிவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது இடம்தான் பாரத பிரதமர் என்பதும், மூன்றாவது இடம் என்பது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஆந்திரா அவர்களும், நான்காவது இடத்தை இன்றைய துணை முதலமைச்சர் தான் இடம்பெற்றிருக்கிறார் என்ற புள்ளிவிவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தை எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், முதலிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது, அடுத்த முதல்வர் அவர்தான் என்பதை காலம் பதில் சொல்ல இருக்கிறது. ஆகவேதான் எல்லோரும் இதற்கான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். 1.5 மாத காலத்திற்கு முன்னால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற போது, இவரே 100 ஆண்டு காலம் பொதுச் செயலாளராக இருந்தால் எங்கள் பணிகளை நிறைவேற்றுவதற்கு சுலபமாக இருக்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார் என்ற பொருள்தான் இருக்கிறதே தவிர முதலிடம் இரண்டாவது இடம் என்பதல்ல. இதை காட்ட ஒன்றே உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். 20 ஆண்டு காலம் காங்கிரஸ், 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் வெளியே வந்தவுடன் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதே நிலைதான் நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் எல்லோரும் சொல்வதைப் போல அல்ல. நான் நேற்றைய தினம் மட்டுமல்ல, ஈரோடு நிகழ்ச்சியிலே பார்க்கின்ற போது, தலைவர் வருவார், நாளை ஆட்சியை பிடிப்பார், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்றுதான் மக்கள் ஆர்ப்பரித்து வருகிறார்களே தவிர வேறொன்றும் இல்லை. தமிழக வெற்றிக் கழகம் ஆக்கப்பூர்வ கட்சியாகவே இல்லை, ரசிகர் மன்றமாகவே தான் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த கருத்திற்கெல்லாம் நாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்தவரையும் தெளிவாக, நிலையாக நாளை எதிர்காலத்தை நோக்கி எங்கள் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு நல்லவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் நீங்கள் கேட்கக்கூடும், புரட்சித் தலைவர் அம்மா இல்லையா என்று கேட்கக்கூடும். அவர்களுக்கு பிறகு இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2 கட்சியும் வேண்டாம், புதிய ஒரு முகம் தேவை என்பதுதான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், பெண்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக உங்கள்கிட்ட கேட்டால் உங்கள் இல்லங்களிலே கூட தெரியும், உங்கள் குழந்தை சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பா இந்த முறை எங்களுக்கு கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, உண்மைதானே? அப்படி இருக்கிற போது மற்ற ஒரு கருத்திற்கு பதில் சொல்வது சரியாக இருக்காது. பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்தை வெளியிடுகிற போது வளர்ந்து வருகிற இயக்கத்திற்கு இதுபோன்ற தடைகள் வரத்தான் செய்யும். நான் தான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், பொங்கல் வரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்குள் எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இல்லை, அவர் சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார். சென்று வந்தவர்கள் தான், ஒன்றும் அவரிடத்தில் நான் கேட்கவில்லை. அவர் வந்ததற்கு பிறகு நான் இங்கே கோவைக்கு வந்துவிட்டேன். ஆகவே என்ன நிலை என்பதை அவரத்தை அறிந்துதான் சொல்ல வேண்டும். இந்த ஜனநாயகன் படம் பாடல் விஷயத்தில் வந்து மலேசியாவில் பண்ணாங்க, அந்த பாதுகாப்பு நல்லா இருந்தது. தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட பொதுக்கூட்டத்தில் பொதுவாகவே உலக வரலாற்றின் மலேசியா மண்ணில் இவருடைய கேசட் வெளியீட்டு விழா என்பது ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரத பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் விமான நிலையத்திலிருந்து பாதுகாப்பு அளித்து சாலையிலே ரோட் ஷோ என்பார்களே, அது நடைபெற்றது முதல் முறையாக மலேசியா நடைபெற்றது. மலேசிய மண்ணில் 1 லட்சம் பேர் அங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள். மலேசியாவில் எப்போதுமே இட நெருக்கடி என்று சொல்ல இயலாது. டிராபிக் ஜாம் ஆனது
2 மணி நேரம் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிற நாட்டிலே வந்தவர்கள் எல்லாம் வாகனத்தில் செல்வது 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது என்ற வரலாறும் அங்கே இருக்கிறது. இதே போல் அரசு இதில் வந்து பல்வேறு போராட்டங்கள் ஜாக்கிரதையாக பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்து சலுகைகளை அறிவித்து பார்த்துருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் முழுமையாக அதை தெரிந்ததற்கு பிறகு பத்திரிகை வருகிற செய்தியை வைத்துவிட்டு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் போடப்பட்டிருக்கிற ஜியோ எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்துவிட்டு என்ன நிலை இருக்கிறது என்பதை ஆய்ந்துதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். மொத்தத்திலே இது தேர்தல் அறிவிப்பு தான். அந்த பல்வேறு கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதி எப்படி பொறுத்திருந்து பாருங்கள். மிக எழுச்சியாக இருந்தது. அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். திரைப்படம் வெளிவந்ததற்கு பிறகு மக்களை வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கும்.